கொண்டிருப்பது தினமடை செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் நீலமங்கலம் கிராமத்தில் 50 சென்ட் நிலத்தில் நெல் பயிர் சாகுபடி செய்த நிலையில் அதே ஊரைச் சேர்ந்த பாவாடை மகன் தேவேந்திரன் மனைவி வளர்மதி, பெரிய தம்பி ஆகியோர் சேர்ந்து நெற்பயிரை விஷம் கலந்த நீரை அடித்து அழித்து விட்டனர். இதுகுறித்து நீலமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த முத்துலிங்கம் மகன் ராமமூர்த்தி நெற்பயிரை அழித்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்துள்ளார். நீலமங்கலம் கிராமம். எனது பெயரை நியமித்து என் பக்கத்து காட்டுகிறார் தேவேந்திரன் என்பவர் கலைக்குழி வந்துவிட்டு நாசம் பண்ணிவிட்டார். இழப்பீடு தொகை வாங்கினது தாழ்வு பணியுடன் கேட்டுக்கொள்வேன் காவல் அதிகாரியிடம். காவல் அதிகாரி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 17ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை நடந்தேன். இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர் கூடைப்படை சேர்ந்து என்னை குலைமற்றல் பண்ணுகிறார். காட்டுக்கு வரக்கூடாது என்கிறார். காட்டுப்பயிரை நாசம் செய்துவிட்டார். கலைக்குழி வந்துவிட்டு 1 லட்ச ரூபாய் சேதம் பண்ணிவிட்டார். தேவேந்திரிடம் நடவடிக்கை எடுக்குமாறு மாண்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். இதை மீறி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மேல்நிலை முறையீடு நான் செய்வேன் என்று தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன். தேவேந்திரனிடம் பக்கத்து காட்டுகிறார் தகவல் பண்ணி உள்ளார். என்னிடம் பாவாடை மகன் தேவேந்திரன் நிலத்தில் விஷம் மருந்து அடிச்சு கலைக்குழி வந்துச்சு. பயிர் சேதம் அடைந்து விட்டது. 1 லட்ச ரூபாய் சேதம் அடைந்து விட்டது. பயிரை வாய்க்கு வந்த பயிரை சேதம் அடைந்து விட்டார். மனமான உடைச்சல் ஆகிவிட்டார். என மன நிம்மதியை இழந்து விட்டேன். எனக்கு மன உடைச்சல் ஆளாகிவிட்டார். இதுக்கு காவல்துறையிடம் மனு அளித்தும் காவல்துறை எந்த அதிகாரி யாரும் இது நடவடிக்கை எடுக்கவில்லை. இது என்ன சூழ்ச்சி என்று எனக்கு தெரியவில்லை. விவசாயம் யாரும் பண்ண முடியாதா? விவசாயிகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லையா? விவசாயம் யாரும் காப்பவில்லையா? விவசாயி முதுகெலும்புகிறார்கள். விவசாயி காப்பவர் யாரும் இல்லை. விவசாயி காப்பாற்ற மாட்டார்கள். வாய்க்கு வந்த சோத்தை மருந்து வச்சு சாவடித்து விட்டார்கள். இந்த பயிர் சேதம் அடைந்து விட்டது. இதை யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை. நடவடிக்கை எடுக்குமாறு மாண்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஊர் அதிகாரி, ஊர் தலைவர் மற்றும் யாரும் இந்த இருக்கவில்லை. இது நடவடிக்கை எடுக்குமாறு மாண்புடன் கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறை 1 வாரமாக நடந்து கொள்கிறேன். யாரும் எதுவும் எடுக்கவில்லை. புதன் 5 நாள் ஆகிறது. இதுவரை யாரும் வந்து நடவடிக்கை எடுக்கவில்லை.